இளம் ஓரின சேர்க்கையாளர்கள் மத்தியில் ஏற்படத் தொடங்கியிருந்தது. மேலும் இந்த பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்களினுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்பவும் வீக்காக இருந்தது. இதுக்கு காரணம் இந்த எய்ட்ஸ் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்ற ஆராய்ச்சி உலகத்தில் இருந்த நிறைய விஞ்ஞானிகள் மூலமாக மேற்கொள்ளப்பட தொடங்கியிருந்தது. அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் AIDS எய்ட்ஸ் அப்படின்னு 1982ஆம் ஆண்டு பெயரிடப்பட்டது. லுக் மாண்டேக்னியர் இந்த ஒரு HIV கண்டுபிடிச்சாரா அல்லது ராபர்ட் கேலோ அதை கண்டறிஞ்சாரா அப்படின்ற பெரிய பிரச்சனை. எய்ட்ஸை முழுமையாக க்யூர் பண்ண முடியாது. ஆனால் அந்த எய்ட்ஸை வந்து HIV ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1980களில் நிமோசிஸ்டிஸ் கரினி நிமோனியான்ற ஒரு வகையான அரிதான நிமோனியாவும் கபோசிஸ் சார்கோமான்ற ஒரு வகையான அன்யூசுவல் கேன்சரும் இளம் ஓரின சேர்க்கையாளர்கள் மத்தியில் ஏற்படத் தொடங்கியிருந்தது. மேலும் இந்த பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்களினுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்பவும் வீக்காக இருந்தது. இதுக்கு காரணம் அந்த ஓரின சேர்க்கையாளர்களினுடைய இம்யூன் சிஸ்டத்தினுடைய இம்பார்ட்டன்ட் காம்பனண்டான CD4+ T செல்ஸோடைய கவுண்ட் ஆனது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இதுக்கு என்ன காரணம், இந்த பாதிப்பு என்ன அப்படின்ற ஒன்றுமே அந்த காலகட்டத்தில் தெரியாமல் இருந்தது. இருந்தாலும் இது ஓரின சேர்க்கையாளர்களுக்கு தான் ஏற்படுது அப்படின்னு இதுக்கு வந்து கே ரிலேட்டட் இம்யூனோ டெஃபிஷியன்சி GRID அப்படின்னு பெயரிடப்பட்டது. ஆனால் இதுக்கப்புறமா ஹீமோஃபீலியான்ற ஒரு வகையான ஜெனட்டிக் டிஸார்டர்னால பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணப்படக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி இந்த இன்ட்ராவீனஸ் ட்ரக் யூசர்ஸுக்கும், அதாவது இந்த ஹெராயின் கொக்கைன் போன்ற ட்ரக்ஸை இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றது கண்டறியப்பட்டது. இதனால் இது வந்து ஓரின சேர்க்கையாளர்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற நபர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு இதுக்கு கே ரிலேட்டட் இம்யூன் டெஃபிஷியன்சி அப்படின்ற GRID அப்படின்ற பேர் நீக்கம் பண்ணப்பட்டு அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் AIDS எய்ட்ஸ் அப்படின்னு 1982ஆம் ஆண்டு பெயரிடப்பட்டது. இதுக்கப்புறமா இந்த எய்ட்ஸ் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்ற ஆராய்ச்சி உலகத்தில் இருந்த நிறைய விஞ்ஞானிகள் மூலமாக மேற்கொள்ளப்பட தொடங்கியிருந்தது. இந்த நிலையில தான் வில்லி ரோசன்பவும் அப்படின்ற ஒரு போலீஸ் பான் பிரெஞ்சு பிசிசியன் பிரான்ஸோடைய பாரிஸில் இருக்கிற பிச்சார்ட் கிளாட் பெர்னார்ட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அவர் இந்த எய்ட்ஸ் ஏற்படுறதுக்கு ஒரு வகையான ரெட்ரோ வைரஸ் காரணமாக இருக்கும் அப்படின்னு கருதினாங்க. ரெட்ரோ வைரஸ் அப்படின்னா வைரஸினுடைய ஒரு வகை தான். ஸோ அது மாதிரி ரெட்ரோ வைரஸ் காரணமாக இருக்கும் அப்படின்னு வில்லி ரோசன்பவும் வந்து கருதினாங்க. இதுக்கப்புறமா அவர் வந்து லுக் மாண்டேக்னியர் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு வைராலஜிஸ்ட்டை அழைச்சி இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா பிரான்ஸோடைய பாரிஸில் இருக்கிற பேஸ்டர் இன்ஸ்டிடியூட்ல லுக் மாண்டேக்னியர் அப்படின்ற அந்த பிரெஞ்சு வைராலஜிஸ்ட் ஒரு ரிசர்ச் டீமை உருவாக்கினாங்க. அந்த ரிசர்ச் டீமில் பிரான்சுவாஸ் பேரே சினௌசி அப்படின்ற ஒரு ஃபீமேல் பிரெஞ்சு வைராலஜிஸ்ட்டும் அதே மாதிரி ஜீன் கிளாட் ஸ்டெர்மன் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு வைராலஜிஸ்ட்டும் முக்கிய நபர்களாக இருந்தாங்க. அவங்களினுடைய உதவியோட லுக் மாண்டேக்னியர் வந்து இந்த ரிசர்ச் எய்ட்ஸ் எதனால் ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத கண்டறியறதுக்குண்டான ரிசர்ச்சை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எய்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணுறதுக்கு எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டோடைய சாம்பிள்ஸ் வந்து தேவை, அவருடைய அந்த லிம்ஃப் நோட்ஸோடைய சாம்பிள்ஸ்லாம் தேவை. அதுக்காக அந்த வில்லி ரோசன்பவும் அப்படின்ற அந்த மருத்துவரினுடைய ஒரு நோயாளி ஒருத்தர் வந்து எய்ட்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய அறிகுறிகளோட எய்ட்ஸினுடைய ஆரம்பகால அறிகுறிகளோடு இருந்தாங்க. ஸோ அந்த நோயாளியினுடைய லிம்ஃப் நோட்ஸ் ஆனது வீங்கி இருந்தது. ஸோ அந்த லிம்ஃப் நோட்ஸில் இருந்து பயாப்சியை எடுத்தாங்க. பயாப்சி அப்படின்னா டிஷ்யூ தான், அதுவும் வந்து லிவிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய திசுக்கள். ஸோ அதை வந்து எடுத்து அந்த வில்லி ரோசன்பவும் வந்து லுக் மாண்டேக்னியர்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாம்பிள் இருந்து அவர் வந்து லிம்போசைட்ஸை வந்து எடுத்தாங்க. லிம்போசைட்ஸ் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது வெள்ளை ரத்த அணுக்களினுடைய ஒரு வடிவம் தான். ஸோ அந்த லிம்போசைட்ஸை வந்து எடுத்து ஒரு மீடியமில் லுக் மாண்டேக்னியர் வந்து அதை கல்ச்சர் பண்ணாங்க. ஏன்னா அது லிவிங் கண்டிஷனில் இருந்தால் தான் அதை வந்து ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மீடியம் உருவாக்கி அதில் வந்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வாழ்கிறதுக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கும்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் தான் இந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய ஒரு வடிவமான லிம்போசைட்ஸை வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த லிம்போசைட்ஸில்
ரெட்ரோ வைரஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு லுக் மாண்டேக்னியரும் அவருடைய ரிசர்ச் டீமும் முடிவு பண்ணாங்க. ஆனால் இப்போ ரெட்ரோ வைரஸ் இருக்கா அப்படின்னு எப்படி கண்டறிய முடியும் அப்படின்னா, ரெட்ரோ வைரஸ் வந்து பொதுவாக ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற ஒரு வகையான என்சைம், ஒரு நொதியை வந்து பயன்படுத்தும். ஸோ அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைம் இருந்தாலே ரெட்ரோ வைரஸ் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு லுக் மாண்டேக்னியரும் அவருடைய ரிசர்ச் டீமும் முடிவு செஞ்சாங்க. இதுக்காக ஒரு புதிய வகையான அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைம் இருக்கா அப்படின்றத கண்டறியறதுக்கு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினாங்க. அந்த டெக்னிக்கை பிரான்சுவாஸ் பேரே சினௌசி அப்படின்ற அந்த பெண் பிரெஞ்சு வைராலஜிஸ்ட் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது அந்த ஒரு லிம்போசைட்ஸில், அந்த ஒயிட் பிளட் செல்ஸில் அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற நொதி வந்து இருக்குது, என்சைம் இருக்குது அப்படின்றத இவங்க உறுதிப்படுத்தினாங்க. ஸோ அப்போ இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்குது அப்படின்னா இதை பயன்படுத்தக்கூடிய ரெட்ரோ வைரஸும் இருக்குது அப்படின்றத இவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வந்து பயன்படுத்தும் போது ரெட்ரோ வைரஸ் இருந்தது. ஸோ அந்த ரெட்ரோ வைரஸை எடுத்து மற்ற எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களினுடைய ஆன்டிபாடிஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆன்டிபாடிஸ் அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்திலிருந்து ஆன்டிபாடிஸ் வந்து உற்பத்தி செய்யப்படும். பொதுவாக நம்மளுடைய உடலில் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்நுழையும் போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடிஸை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் தான் போய் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எய்ட்ஸ் வந்தவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை லுக் மாண்டேக்னியர் எடுத்து அதனோட இந்த ஒரு ரெட்ரோ வைரஸை வந்து மிக்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஒரு ரெட்ரோ வைரஸ் ஆனது இந்த எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஆன்டிபாடிஸோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ இந்த ரெட்ரோ வைரஸ் தான் எய்ட்ஸை ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு கண்டறியலாம். ஒருவேளை ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா எய்ட்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை தான் லுக் மாண்டேக்னியரும் அவருடைய ரிசர்ச் டீமும் பண்ணாங்க. அதனுடைய முடிவில் அந்த எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களினுடைய ஆன்டிபாடிஸோட இந்த ரெட்ரோ வைரஸ் ஆனது ரியாக்ட் ஆனது. ஸோ ரியாக்ட் ஆன பிறகு அப்போ ஒருவேளை இந்த ரெட்ரோ வைரஸ் தான் எய்ட்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை லுக் மாண்டேக்னியரும் அவருடைய ரிசர்ச் டீமும் முன்மொழிஞ்சாங்க. அதுக்காக 1983ஆம் ஆண்டு மே 20 அன்னைக்கு ஐசோலேஷன் ஆஃப் எ T lymphotraphic retrovirus from a patient at risk for அக்வயர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எய்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பரை எழுதி சயின்ஸ் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஜேர்னலில் அதை வந்து வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனே லுக் மாண்டேக்னியர் வந்து அதில் இந்த ஒரு வகையான ரெட்ரோ வைரஸ் வந்து எய்ட்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கலாம், இட் மைட் பி ரீசன் ஃபார் எய்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய இதுதான் காரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தலை. இருப்பினும் அந்த ரெட்ரோ வைரஸுக்கு வந்து இவங்க பேரிட்டாங்க. அந்த பேர் வந்து LAV அப்படின்னு, அதாவது லிம்ஃபாடினோபதி அசோசியேட்டட் வைரஸ் அப்படின்னு அதுக்கு ஆரம்பத்தில் LAV அப்படின்னு பேரிட்டாங்க. அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸோட இன்னொரு பக்கம் 1984ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பெத்தஸ்டாவில் இருக்கக்கூடிய நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அங்கே வந்து ராபர்ட் சார்ல்ஸ் கேலோ அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பயோமெடிக்கல் ரிசர்ச்சர் இது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவருடைய ரிசர்ச் டீமோட. அப்போ அவரும் நிறைய எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களினுடைய அந்த உடல் திசுக்களினுடைய மாதிரிகளை பெற்று அதை வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணும்போது ராபர்ட் கேலோ வந்து கண்டறிஞ்சாங்க ஒரு வகையான ரெட்ரோ வைரஸ் இருக்குது, அதுதான் எய்ட்ஸை ஏற்படுத்துது அப்படின்னா அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து அவர் வந்து ஹியூமன் T லிம்போட்ராபிக் வைரஸ் டைப் 3 அப்படின்னு பேரிட்டாங்க. அதாவது ஹியூமன் T லிம்போட்ராபிக் வைரஸ் டைப் 3 அப்படின்னு அதுக்கு பேரிட்டாங்க. ஸோ HTLV டைப் 3 அப்படின்னு அதுக்கு பேரிட்டாங்க. அதுக்கு முன்னாடி லுக் மாண்டேக்னியர் வந்து அதுக்கு வந்து LAV அப்படின்னு பேரிட்டாங்க. ஸோ இவர் வந்து HTLV3 அப்படின்னு பேரிட்டாங்க. பேரிட்டது மட்டும் இல்லாமல் அந்த ராபர்ட் கேலோ தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமாம், இந்த ரெட்ரோ வைரஸ் தான் எய்ட்ஸ் ஏற்படுறதுக்கு காரணம். அது எப்படி அப்படின்னா, இந்த ரெட்ரோ வைரஸ் வந்து உடலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது வந்து இந்த நம்மளுடைய ஆர்என்ஏக்குள்ளே வந்து இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற நொதியை வந்து செலுத்துது. அந்த ஒரு என்சைமை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக வந்து மாற்றி அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட வந்து அப்படியே வந்து ஒருங்கிணைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து அதிகரிக்கும் போது இந்த வைரஸ் ரெட்ரோ வைரஸும் வந்து அதிகரிக்க ஆரம்பித்து உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தினுடைய
நான் ஆரம்பத்தில் சொன்ன CD4+ T செல்ஸ் அப்படின்றத அது வந்து பாதிக்க ஆரம்பிக்குது, அதனுடைய கவுண்ட்டை வந்து குறைக்க ஆரம்பிக்குது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. இந்த CD4+ T செல்ஸ் அப்படின்றது இம்யூன் சிஸ்டத்தினுடைய ஒரு முக்கிய கூறு. இதுதான் வந்து எந்த ஒரு வகையான பாக்டீரியா வைரஸ்லாம் நம்மளுடைய உடலுக்குள்ள வந்தா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கரெக்டாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆன்டிபாடிஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணும். ஸோ அப்பேற்பட்ட அந்த CD4+ T செல்ஸை இந்த ஒரு வைரஸ் ஆனது, ரெட்ரோ வைரஸ் ஆனது அட்டாக் பண்ண ஆரம்பித்து அதனுடைய கவுண்ட்டை வந்து குறைக்குது. அதனால தான் இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் ஆகுது. இம்யூன் சிஸ்டம் வீக் ஆன பிறகு ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அது வந்து ஒரு சின்ன ஒரு பாக்டீரியா, பொதுவாக வந்து ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் நம்ம ஈஸியாக வந்து பொழைச்சிருவோம். ஆனால் இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கும்போது ரொம்ப சின்ன ஒரு பாக்டீரியானால பாதிக்கப்பட்டால் கூட நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கிறனால நம்மளுடைய உடல்னால அந்த நோய்களை வந்து எதிர்த்து போராட முடியாமல் இறந்து போயிடுவோம். ஸோ அப்பேற்பட்ட நிலை தான் எய்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இப்பேற்பட்ட நிலையை இந்த ரெட்ரோ வைரஸ் தான் ஏற்படுத்துது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ராபர்ட் கேலோ கண்டறிஞ்சு அதை கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இது வந்து LAV கிடையாது, HTLV3 கிடையாது, அதுக்கு பதிலாக இது வந்து HIV, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு 1986ஆம் ஆண்டு தான் இந்த எய்ட்ஸை ஏற்படுத்தக்கூடிய ரெட்ரோ வைரஸுக்கு HIV அப்படின்னு பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்பியூட், அதாவது லுக் மாண்டேக்னியர் இந்த ஒரு HIV-யை கண்டுபிடிச்சாரா அல்லது ராபர்ட் கேலோ அதை கண்டறிஞ்சாரா அப்படின்ற பெரிய பிரச்சனை. அப்போ தான் பிரெஞ்சு கவர்மெண்ட்டும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்க. அதாவது லுக் மாண்டேக்னியர் 1983ஆம் ஆண்டு மே 20 அன்னைக்கு அப்போவே இது பற்றி சயின்ஸ் ஜேர்னலில் ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளியிட்டுட்டாங்க. ஆனால் அவர் வந்து எய்ட்ஸை ஏற்படுத்தக்கூடியது இந்த ரெட்ரோ வைரஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் எய்ட்ஸை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு ரெட்ரோ வைரஸாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் 1984ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டு அதே சயின்ஸ் ஜேர்னலில் அந்த ராபர்ட் கேலோ அப்படின்ற அந்த ஒரு பயோமெடிக்கல் ரிசர்ச்சர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பேப்பராக வெளியிட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் அதை ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சது லுக் மாண்டேக்னியர், ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணது ராபர்ட் கேலோ. இதனால 2 பேருமே டிஸ்கவரர்ஸ் ஆஃப் HIV அப்படின்னு சொல்லி 1987ஆம் ஆண்டு பிரான்ஸ் தரப்பிலிருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தரப்பிலிருந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இதுக்கப்புறம் 1996ஆம் ஆண்டு ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பீஸ் அந்த சிகிச்சை முறைகள் வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து இறந்து போயிடுவாங்க, அந்த நிலை இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பீஸ் வந்து கண்டறியப்பட்ட பிறகு அது பயன்பாட்டிற்கு வந்த பிறகு HIV-யை முழுமையாக க்யூர் பண்ண முடியாது, எய்ட்ஸை முழுமையாக க்யூர் பண்ண முடியாது. ஆனால் அந்த எய்ட்ஸை வந்து சமாளிக்க முடியும், இம்யூன் சிஸ்டத்தினுடைய அந்த வீக்னஸை வந்து தடுத்து நிறுத்த முடியும், HIV வைரஸினுடைய எஃபெக்டை வந்து குறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பீஸ் ஆனது பயன்பாட்டில் இருக்குது. இதனால எய்ட்ஸ் வந்தால் கூட ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பீஸோட இன்றைக்கி வந்து நீண்ட காலம் வந்து வாழ முடியும் எய்ட்ஸ்னால் பாதிக்கப்படக்கூடியவங்க. ஸோ அப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட நிலை ஏற்படுறதுக்கு அந்த 2 ரிசர்ச் டீம் தான் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஏன்னா HIV அப்படின்ற வைரஸ் தான் எய்ட்ஸை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டறிஞ்சனால தான் HIV வைரஸை எதிர்க்கிறதுக்கு உண்டான ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பீஸே வந்து கண்டறியப்பட்டது. ஸோ நம்ம வந்து சொல்லலாம் எய்ட்ஸ் அப்படின்றது தவறாக வந்து செக்ஸ் வச்சுக்கக்கூடியவங்க அந்த மாதிரி நபர்களுக்கு தானே வருது, அவங்க இருந்தால் என்ன போனால் என்ன அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா எய்ட்ஸ் வந்து இப்போ ஒரு பெண் வந்து எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒன்றுமே அறியாத சின்ன பச்சை குழந்தைக்கு கூட அந்த எய்ட்ஸ் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு சிரிஞ்சு ஒரு ஊசி வந்து பயன்படுத்திட்டு அதே ஊசியை தெரியாதனமாக வேறொரு நபருக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் வந்து எய்ட்ஸ் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அப்பாவிகளும் எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி வந்து தடுக்கப்பட்டு அந்த இறப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கெல்லாம் அடித்தளமிட்டது HIV-யினுடைய டிஸ்கவரி தான். ஸோ இதை வந்து இவங்கெல்லாம் கண்டறிஞ்சிருந்தாலும் 2008ஆம் ஆண்டு இந்த லுக் மாண்டேக்னியர் அவருக்கும் அந்த பெண்ணான பிரான்சுவாஸ் பேரே-செனௌசி அப்படின்ற பிரெஞ்சு வைராலஜிஸ்ட் இவங்க 2 பேருக்கும் தான் நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2008 வழங்கப்பட்டது. அப்பவும் பெரிய கான்ட்ரவர்சி ஆனது, அது எப்படி லுக் மாண்டேக்னியருக்கு மட்டும் வழங்கலாம், பிரான்சுவாஸ் பேரே-செனௌசி கூட அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அது அந்த என்சைமை கண்டறியறதுக்குண்டான டெக்னிக் உருவாக்கியிருந்தாங்க. ஓகே, அப்போ ராபர்ட் கேலோவும் தானே அதை வந்து
பண்ணியிருக்கிறாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கும் தானே நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்ற கான்ட்ரவர்சிலாம் இன்னமும் கூட இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஹெச்ஐவி டிஸ்கவரியை கண்டறிஞ்சது லுக் மாண்டேக்னியர், அவருடைய டீம், ராபர்ட் கேலோ அவங்களுடைய டீம். ஸோ எல்லாரும் தான். ஸோ இப்பேற்பட்ட இந்த ஒரு வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரான்சுவாஸ் பேரேஸ் சினோசி அப்படின்ற அந்த ஃபீமேல் ஃப்ரெஞ்ச் வைராலஜிஸ்ட், இவங்க இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்போ எங்கே பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க வந்து ஃபுல்லாக இன்னும் என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியாகவே. ஸோ ஃப்ரான்சுவாஸ் பேரேஸ் சினோசியோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.